பிரைஸ் லார்ட். தேவனும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக இந்த சுதந்திர தின நல்நாட்களிலே உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான சகோதரர்களே, நாடு விடுதலை அடைந்து 78 ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது 78வது ஆண்டுக்குள்ளாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 78 ஆண்டுகளிலே நாம் பொதுவாக போய் சொல்லும் பொழுது யார் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் என்று நாம் கேட்கும் பொழுது அநேக பேருடைய ஒரு கருத்து எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால், நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் என்று சொல்வார்கள், ஜவஹர்லால் நேருவை சொல்வார்கள், சுபாஷ் சந்திர போஸை சொல்வார்கள். ஆனால் உண்மையாகவே இது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் ஒரு உண்மையான ஒரு போராட்டத்திற்கு தலைமை தாங்கி அவர்கள் நடத்தினதால் இவருடைய பெயர்கள் நமக்கு மறக்காமல் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இதையெல்லாம் காரணமாக வைத்து சில மதவாதிகள் அல்லது சில சமயவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாட்டினுடைய விடுதலைக்கு ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பங்களித்தார்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பங்களிக்கவில்லை என்று சொல்லி பல பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி வருவதை நம்மால் காண முடிகிறது. சமீப நாட்களில் கூட ஓரிரண்டு ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு நாடாளுமன்ற எம்பி ஒருவர் என்ன சொன்னார் என்றால், இத்தகைய கருத்தை அப்படியே முன்வைத்தார். என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பங்களிக்கவில்லை, எந்த ஒரு போராட்டமும் பண்ணவில்லை என்று சொல்லி அவர் இந்த கருத்தை முன்வைத்தது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் உண்மையாகவே கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அநேகம் நாம் சொல்லலாம். இந்தியனுடைய மண்ணிற்கு இவர்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் அவருடைய பங்களிப்பானது மிகவும் கணிசமானதாக இருந்திருது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது கல்வியிலும் மருத்துவத்திலும் மற்றும் அதிகமான பங்களிப்பு கிறிஸ்தவரிடத்தில் இருந்தது. இது மட்டுமல்லாமல் அவர்கள் கலை, இலக்கியம், தொடர்பு துறைகள் மற்றும் வரலாறு, அறிவியல் ஆய்வுகள் எந்த துறையை தொட்டாலும் கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு இல்லாமலே இருக்காது. ஆனால் உண்மையாகவே ஒட்டுமொத்த தேசமே நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பொழுது கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள், கிறிஸ்தவர்கள் கை கட்டி நின்றார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இந்த அரசியல் தலைவர்கள் கேட்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் இந்திய தேசிய போராட்டத்தில் அவருடைய பங்கு என்ன, அவர்கள் எந்த முறையில் அவருடைய பங்களிப்பை செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு அளப்பரிய ஒரு கணிசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னவென்று நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளாக போவோம். அருமையானவர்களே, நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமைப்பு ஒன்று தேவைப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய நாடு சுதந்திரத்திற்கு தயாராகுவதற்கு முன்பதாகவே இந்திய தேசிய விடுதலை என்ற ஒரு உருவாக்கம் ஒன்று ஆரம்பித்தது. உதாரணமாக ஆங்கில ஆட்சியானது இந்திய துணைக்கண்டத்திலே பெரும் மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். ஒன்று ஆங்கில கல்வியினுடைய பரவல், மற்றொன்று மத்திய தரவர்க்கத்தினுடைய உருவாக்கம் என்று சொல்லி 2 இந்திய துணைக்கண்டத்திலே தேசிய உணர்வை உருவாக்க ஊன்றுகோலாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் மேற்கத்திய கல்வியினுடைய பரவலின் காரணமாக படித்த மேல நாட்டு வர்க்கத்தினிலே தேசிய உணர்வு ஆனது அரும்ப ஆரம்பித்தது. இவ்வாறு பரிணமித்த இவ்வுணர்வு இம்மண்ணினுடைய மக்களுக்கிடையே மிகவும் தேசிய உணர்வை தூண்டியதாக இருந்தது. படித்தவர்களிடம் தேசிய உணர்வு ரொம்ப ஆழமாக பொதிந்தது. இவை எல்லாமே மிஷினரிகள் தாங்கள் கொடுத்த கல்வியின் வழியாக விழிப்புணர்வையும் தேசிய உணர்வையும் கொடுத்து ஒரு உந்து சக்தியாக கொடுத்துள்ளார்கள். ஆகையால் முதலாவது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம் இந்திய தேசிய விடுதலை உருவாக்கும் என்பதை நாம் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்துதான் காங்கிரஸ் அமைப்பானது உள்ளே வருகிறது. இது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்திலே கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப அளப்பரியதாக இருந்தது. உதாரணத்துக்கு உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்களை சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் தெண்டர் திருவிக கல்யாணசுந்தரம் அவர்கள் அவருடைய நூலில் சொல்வார், இந்தியாவும் விடுதலையும் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் சொல்வார், காங்கிரசினுடைய முதல் கிறிஸ்தவ தலைவர்
இந்த உமேஷ் சந்திர பானர்ஜி என்று அவர் பெருமையோடு திருவிக அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல் இவர் வந்து பாம்பேயில் வந்து கோகுல்தாஸ் மற்றும் தேஜ்பாய் சமஸ்கிருத கல்லூரியில் வந்து நடந்த ஒரு முதல் காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைமையை வகித்து இந்த உமேஷ் சந்திர பானர்ஜி வந்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் இவருடைய தலைமையில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது முதல் கட்டமாக இந்திய தேசத்தினுடைய காங்கிரஸ் தன்னுடைய விடுதலை போராட்ட பணியை வந்து தொடங்குவதை நம்மால் பார்க்க முடியாது. அடுத்ததாக நம்ம உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்களை தொடர்ந்து கலிசரண் பானர்ஜி அவர்கள், இவரும் பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய தொடக்க கால அமைப்பு வேலைகளில் ஒரு முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு தலைவர் வந்து கலிசரண் பானர்ஜி அவர்கள். இவர் 1847 பிறக்கிறார். 1907 இவருடைய இறப்பு இருக்கிறது. 1864 ஆண்டில் இவர் வந்து வங்காளத்தில் கிறிஸ்துவ சமயத்தை தழுவிய ஒரு விடுதலை போராட்டத்தை வந்து இவர் தொடர்றாரு. இவர் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞராக இருக்கிறாரு. இது மாத்திரமல்லாமல் இவர் வந்து ஒரு கிறிஸ்டோ சமாஜ் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ அரசியல் இயக்கத்தை 1887 ஆண்டிலே வந்து இவர் கல்கத்தாவில் வந்து தொடங்குறாரு. அதன் வழியாக என்ன செய்கிறாரு, அந்நிய ஆதிக்கத்தை அவர் எதிர்த்து வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்ட தொடக்க கால செயல்பாடுகளையும் காங்கிரஸினுடைய கட்சியில் வந்து இவர் ஈடுபாட்டையும் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பையும் வந்து கண்ட காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவரை வந்து இந்தியாவின் பெரும் தந்தையர்களில் ஒருவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து அளிக்கிறாங்க. இது மாத்திரமல்லாமல் இவருடைய தாரக மந்திரம் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவத்தை தழுவி உள்ளமே தவிர எங்களது தேசிய உரிமையை விட்டுவிடவில்லை அப்படின்ற இவருடைய தாரக மந்திரமானது ஏகாதிபத்திய அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக வெளிப்படையாக அவர் கர்ஜித்தார் என்று சொல்லி வரலாற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் இவர் இந்திய தேசிய காங்கிரஸால் இங்கிலாந்துக்கு செல்ல நியமிக்கப்பட்ட குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்று சொல்லி வரலாறுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கலிசரண் பானர்ஜி அவர்களை தொடர்ந்து வங்காளத்திலிருந்து இன்னொரு நபர் எழும்புகிறார். அவர்தான் வந்து பிரம்மாந்தப உபாப்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தலைவர் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருட்தந்தையாக பணியாற்றிய காலத்திலே இவர் சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெரும் தலைவர் என்று சொல்லலாம். இவர் வந்து உபாத்தியாய் அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தேசியம் என்பது அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல, அது நம்ம இயங்க செய்கிற ஒரு கருவியாக இருந்தது என்று சொல்லி அந்த ஒரு தாரக மந்திரத்தோடு தேசிய உணர்வில் அவர் என்ன செய்கிறார் என்றால் போராட்டத்தோடு அவர் கலந்து கொண்டார். இது மாத்திரமல்லாமல் வங்காள மொழியில் வந்து சந்தியா என்ற செய்தித்தாளை 1864 வந்து இவர் தொடங்குறாரு. சாதாரண சாமானிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இவருடைய அந்த எழுத்து நடையானது, இதழில் எழுதக்கூடிய எழுத்து நடையானது மிகவும் எளிய நடையாக இருந்தது என்று சொல்லலாம். இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு அரசின் கொள்கைகளுக்கும் எதிராக மிகவும் வலுவாக இருந்தது என்று சொல்லி வரலாறுகள் வந்து நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் இவருக்கு அரசானது தேச துரோக குற்றச்சாட்டை சாட்டி அவரை வந்து கூண்டில் ஏற்றியது. ஆனால் வந்து இவர் என்ன செய்கிறார், விடுதலையாகி திரும்பவும் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு திரும்பவும் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தில் வந்து இன்னும் அதிக உத்வேகத்தோடு அவர் பங்கு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இவர் வெளியே வந்த உடனே ஆங்கிலத்தில் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு வாரம் இதழை வந்து இவர் வந்து வெளியிடுறாரு. இவர் வெளியிட்டு அதில் வந்து படித்த இளைஞர்களை வந்து விழிப்படைய செய்கிறாரு சுதந்திர போராட்டத்திற்கு. இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய தாரக மந்திரமாக அவருடைய உயிர் மூச்சாக ஒரு விஷயத்தை வைத்திருந்தார். என்னவென்று சொன்னால், இந்தியாவில் தேசியவாதியாக இருப்பது என்பது கடவுளின் கருவியாக இருந்தது, அதே உணர்வுடன் எங்களுக்கும் இருக்கிறது, அதற்கேற்ப வாழ்வதே என்று சொல்லி இந்த அருட்பணியாளர் உபாத்தியாய் அவர்களுடைய தாரக மந்திரமாக தேசத்திலே அவர் தேசத்தினுடைய நலனுக்காக தன்னை இணைத்து கொண்ட ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. நாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ போராளி யார் என்று சொன்னால் ராஜேந்திர சந்திரதாஸ் அவர்கள். இவரும் வந்து உபாத்தியாய் போலவே மற்றொரு ஆன்மீகவாதியாகவும் தேசியவாதியாகவும் விளங்கியவர் இந்த ராஜேந்திர சந்திரதாஸ் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கி தேசிய உணர்வையும் சிறப்பாக செயல்படுத்திய ஒரு பெரும் தலைவர் என்று சொல்லலாம். இவரும் பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு அருட்பணியாளராக இருந்து பணியாற்றி அதன் மூலமாக தன்னுடைய தேசிய உணர்வால் உந்த தள்ளப்பட்டு மக்களுக்கும் வந்து எல்லா விதத்திலும் வந்து தேசிய உணர்வானது கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி மக்களையும் வழி நடத்தின ஒரு தலைவர் தான் ராஜேந்திர சந்திரதாஸ் அவர்கள். இவர் பார்த்திங்கன்னா 1905 வந்து ஒரு குழுவை உருவாக்குறாரு. அது வந்து முதல் தன்னார்வ குழு அப்படின்னு சொல்லுது. இந்த முதல் தன்னார்வ குழுவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அநேக இளைஞர்களை கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட இளைஞர்களை வந்து அந்த குழுவில் சேர்த்து கொண்டு அவர் முதல் கட்ட நடவடிக்கையாக அந்நிய பொருட்களை எரிப்பது, அதுக்கப்புறம் ஒரு தீவிரமான செயல்கள் எல்லாம், அதாவது போராட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள்.
கலந்து கொண்டு எல்லாவற்றிலும் வந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு ஈடுபடுத்தி கொண்டு தனது கிறிஸ்தவ சமூகத்தையும் வந்து அதில் ஈடுபட அழைத்தார் என்று சொல்லி வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. இந்த ராஜேந்திர சந்திரதாஸ் அவர்களை வந்து போலவே வங்காளத்தில் இன்னொருத்தர் எழும்புறாரு. அவரும் பார்த்திங்கன்னா விடுதலைக்கான தேசிய உணர்வையும் ஆழமான கிறிஸ்தவ இறை நம்பிக்கையும் கொண்டவராக இருக்கிறார். அவர் பெயர் பிபின் சந்திர சர்க்கார் என்கிற சொல்கிறதான ஒரு மனிதர். அவரும் பார்த்திங்கன்னா அருள் பணியாளர்கள் வந்து மக்களிடையே தேசிய உணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அவரும் தன்னுடைய விடுதலை போராட்டத்தோடு தன்னுடைய மக்களோடு சேர்ந்து விடுதலைக்காக போராடுகிறார். விடுதலை போராட்டத்தின் தொடக்க எதிர்ப்பான சுதேசி இயக்கத்தை முழுமையாக இவர் ஆதரித்தார். எப்பொழுதுமே வந்து இவர் வங்காள பாணியிலேயே ஆடை உடுத்திய இவர் அந்நிய பொருட்களை குறிப்பாக வந்து துணிகளை வந்து புறக்கணிக்குமாறு அவர் அனைவரையும் வந்து வலியுறுத்தினார் என்று சொல்லி வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இவர் வந்து சுதேசி பொருட்கள் விற்பதற்காக அவர் ஏற்பாடு செய்தார் வருடம் என்று சொல்லியும் இங்கே சொல்லப்படுகிறது. அதே போல் பூரி நகர், அவர் இருக்கக்கூடிய பூரி நகரில் வந்து ஈஷா பாந்தி சாதனா ஆசிரமத்தில் வந்து இந்திய தேசியத்தையும் கிறிஸ்தவ இறை நம்பிக்கையும் இணைத்தே வந்து அவர் போதித்து வந்தார் என்று சொல்லி அநேக குறிப்புகளும் இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ பிபின் சந்திர சர்க்கார் அவரை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் பேர் வந்து சார்லஸ் பெரிர் ஆண்ட்ரூஸ் என்கிறதான ஒரு நபர். இவர் வந்து சிஎஃப் ஆண்ட்ரூஸ் என்று பாசமாக அழைக்கப்பட்ட சார்லஸ் பெரிஸ் ஆண்ட்ரஸ் என்கிறதான ஒரு மனிதர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து திருச்சபையினுடைய ஒரு மிஷினரி. இந்திய தேசிய இயக்கத்தோடு தொடக்கம் முதலே அவர்களை வந்து ஒன்றிணைத்து பணியாற்றினார். தொடக்கத்தில் வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கும் கோபாலகிருஷ்ண கோகுலேக்கும் வந்து நண்பராக இருந்த சார்லஸ் பெரிஸ் ஆண்ட்ரூஸ் அவர்கள் கோகுலேவின் அழைப்பை ஏற்று 1913ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்து அங்குள்ள மக்களுடைய பிரச்சனைகளை வந்து உலகத்திற்கு எடுத்து உரைத்தார் என்று சொல்லி வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ரெண்டாவதாக இவர் ஏழைகளின் பால் கொண்டிருந்த மிகுந்த அன்பினால் இவருக்கு வந்து ஏழைகளின் நண்பர், அதாவது தீனபந்து அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வந்து கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து ஆக்ராவில் நடந்த உலக கிறிஸ்தவ மாநாட்டில் இவர் ஒரு பெரிய உரையை வந்து ஆற்றினார். இளைஞர்களை வந்து நாட்டிற்காக பாடுபட வந்து அறைகோள் உயர்த்தார் என்று சொல்லி வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. இவருடைய மிக முக்கியமான ஒரு தாரக மந்திரம், இயேசுவை நீங்கள் அன்பு செய்தது போல உங்கள் தாய் நாட்டையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அவருடைய தாரக மந்திரமாக இருந்தது. அந்த தாரக மந்திரத்தை வைத்தே அவர் கடைசி வரைக்கும் அவர் அநேக அரசியல் விழிப்புணர்வுகளை கொண்டிருந்தார் என்று சொல்லி நமக்கு பல வரலாறுகள் குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த மனிதர்களை எல்லாம் தாண்டி இந்த சுதந்திர போராட்டத்திற்கு கிறிஸ்தவர்களுடைய அந்த அமைப்பானது, ஒவ்வொரு அமைப்பானது என்னென்னலாம் செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1888 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 700 பிரதிநிதிகள் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைகிறாங்க. இந்த 700 பிரதிநிதிகளில் வந்து கிட்டத்தட்ட 40 பேர் வந்து கிறிஸ்தவ உறுப்பினர்கள் என்று சொல்லி ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் அதே மற்றொரு கூட்டத்தில் காங்கிரஸில் 1908ஆம் ஆண்டு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை வருது. அதில் 607 பேர் வந்து பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வந்து வராங்க. அதில் கிட்டத்தட்ட 35 பேர் கிறிஸ்தவ உறுப்பினர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே வரலாறுகளில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்தியாவில் வெகு குறைந்த கிறிஸ்தவ கூட்டம் இருந்தாலும் மிக கணிசமான முறையில் கிறிஸ்தவர்களுடைய சமூகமானது அரசியல் கூட்டங்களிலும் இந்திய சுதந்திர போராட்டங்களிலும் வந்து பங்கு கொண்டது மிகவும் பெரிய ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம் என்று சொல்லி அன்றைய காங்கிரஸினுடைய நாளிதழ் வந்து சொல்லுகிறது. இது மட்டுமல்லாமல் கற்றறிந்த பெருமக்களை பல கிறிஸ்தவர்களை வந்து தொடர்ந்து தங்களது பங்களிப்பை வந்து செய்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் நமக்கு வந்து சொல்லுகிறது. 1888 வந்து அலகாபாத்தினுடைய அமர்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 உறுப்பினர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. எதற்காக? சுதந்திர போராட்டத்திற்காக. 1889 வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் நடைபெற்ற அமர்விலும் பார்த்திங்கன்னா 48 உறுப்பினர்கள் வந்து தன்னுடைய அரசியல் எண்ணங்களை வெளிப்படுத்தி தன்னுடைய அரசியல் எண்ணங்களின் மூலமாக சுதந்திர போராட்டத்திற்கு வந்து பங்கெடுத்தார்கள் என்று சொல்லி வரலாறுகள் இவ்வாறாக நமக்கு கூறுகிறது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ போராளி பிரம்ம பாண்டை உபாத்தியா என்கிறதான ஒரு கிறிஸ்தவ போராளி. முதற்கட்ட தலைமுறையுடைய தலைவர்களில் வந்து ஒருவரான இந்த பிரம்ம பாண்டை உபாத்தியா என்ற கிறிஸ்தவ தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ் போன்றவர்களோடு என்ன செய்கிறாருன்னா இணைந்து தேசிய உணர்வை ஏற்படுத்தி மற்ற எல்லா போராட்டங்களிலும் தலைமையேற்று நடத்தியிருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் தோன்றிய அந்த காலகட்டத்தில் வந்து சென்னை நகரத்தில் ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த அமைப்புக்கு பேர் வந்து மெட்ராஸ் நேஷனல் சர்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த தென்னிந்திய திருச்சபை மற்றும் சென்னை தேசிய திருச்சபையோடு அது இணைந்து என்ன செய்யப்படுதுன்னா, வங்காளத்தில் அப்பொழுது செயல்பட்ட கிறிஸ்தவ சமாஜ் அப்படின்ற ஒரு தேசிய அமைப்பிற்கு முழு அரசியல் ஒத்துழைப்பையும் அப்புறம் சுதந்திர போராட்டத்திற்கு தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் இந்த அமைப்பானது கொடுத்தது என்று சொல்ல முடிகிறது. அதாவது பிரம்ம பாண்டே உபாத்தியா அவருடைய தலைமையின் கீழே.
அதே போல் காங்கிரஸினுடைய பொதுக்குழுவில் கிறிஸ்தவ ஆண்கள் மாத்திரமல்லாமல் கிறிஸ்தவ பெண்களும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. 1889ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இயக்கத்தினுடைய பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட 10 பெண்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க. நாட்டினுடைய விடுதலைக்காகவும் சுதந்திர போராட்டத்திற்காகவும் தங்களை இணைத்து கொண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து கிறிஸ்தவ பெண்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து திருமதி திரம்பக் அப்படின்றவங்க, அப்புறம் திருமதி நிகாம்பே அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் பண்டிதர் ரமாபாய் அவர்கள். இப்போ 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ பெண்மணிகளாக இருக்கிறாங்க. ஆணாதிக்க சமூகத்தால் வந்து ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட அந்த பெண்ணடிமை சமுதாயத்தில் இவங்க பிறந்து வளர்ந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஏகோபித்த ஒரு பரிணமித்த ஒரு தேசிய உணர்வினை இவர்கள் வந்து பெற்றுக்கொண்டு நாட்டினுடைய சுதந்திரத்தினுடைய அவசியத்தை தேவை என்று உணர்ந்து அதை புரிந்து கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களை நாட்டிற்காக தியாகம் செய்ய முன் வந்தனர் என்று சொல்லி வரலாறுகள் எல்லாமே சொல்லுகிறது. இவ்வாறு பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தினுடைய உருவாக்கத்தில் தொடக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலையிலும் கிறிஸ்தவ தலைவர்கள் தன்னெழுச்சியாக வந்து பங்கெடுத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இந்திய தேசிய காங்கிரஸை தொடர்ந்து தொடக்க கால சுதந்திர போராட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை வந்து இணைத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அநேக வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. உதாரணத்துக்கு கிபி 1883 சட்டசபை கவுன்சிலுக்கு வந்து நியமிக்கப்பட்ட ஒரு சில சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவுஜீவிகளில் ஒருவராய் கிறிஸ்துதாஸ் பால் என்கிறவர் விளங்குகிறார். இவரும் வந்து ஒரு கிறிஸ்தவர், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு கிறிஸ்தவர். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நாட்டினுடைய நலனுக்காக தன்னையே வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து ஒப்பு கொடுக்கிறார். தொடக்க காலகட்டத்தில் முக்கியமான அரசியல் தலைவராக இருந்து தனது அறிவு திறமைகளை வந்து தொடக்க கால விடுதலைக்காகவே வந்து போராட இவர் அநேக முயற்சிகளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்ல முடியும். இது மாத்திரமல்லாமல் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தினுடைய அனைத்து வித தலைகளையும் எதிர்த்து குரல் கொடுக்க 1868 வந்து ஒரு வங்காள கிறிஸ்தவ அமைப்பு, அதாவது பெங்கால் கிறிஸ்டியன் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தொடங்கப்படுகிறது. இதுதான் வந்து விடுதலைக்காக முதலாக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த அமைப்பானது பல போராட்டங்களை முன்னெடுத்தது என்று சொல்லலாம். இது மாத்திரமல்லாமல் மேற்கத்திய உள்ளூர் இந்திய கிறிஸ்தவ மக்களுடைய கூட்டமைப்பு என்ற இயக்கம் 1871 சரி, அதுக்கப்புறம் சென்னை மக்களின் கிறிஸ்தவ அமைப்பு, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பு 1888ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவை எல்லாமே நாட்டினுடைய விடுதலைக்காக, நம்முடைய நாடு விடுதலை அடைய வேண்டும், சுதந்திரம் அடைய வேண்டும், நாட்டு மக்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று கிறிஸ்தவ தலைவர்களாலும் கிறிஸ்தவ மக்களாலும் தன்னார்வமாக எடுத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த அமைப்பானது கற்றறிந்த பெருமக்களையும் பல அறிவுஜீவிகளையும் உருவாக்கியது, நாட்டிற்காக செயல்பட வைத்தது. விசேஷ விதமாக மறைபரப்பு பணியாளர்களின் ஒருவராக அருள் திரு சத்யநாதன் அவர்களும் டேனிஷ் மிஷன் திருச்சபையை சார்ந்த அருள் திரு லாசரஸ் அவர்களும் இந்த அமைப்பை எல்லாம் வந்து முன்னெடுத்து சென்றார் என்று சொல்லி வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, நாம் இவ்வளவு விஷயங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயம் தொடக்க கால சுதந்திர போராட்டத்திலே தன்னுடைய பங்கை அளித்திருக்கிறது. அதே போல அந்த சுதந்திர போராட்டத்திற்கு காரணமாக முதல் கட்சியான காங்கிரஸ் அவர்களோடு சேர்ந்து கிறிஸ்தவர்கள் வந்து அநேக போராட்டங்களிலே களத்தில் குதித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இன்னும் ஏராளமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே சும்மா ஒரு மேலோட்டமாக நான் கூறியிருக்கிறேன். இன்னும் சுதந்திர போராட்டத்திற்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக விஷயங்களை செய்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொன்றாக பார்த்தோம். தொடக்க காலகட்டத்திலிருந்தே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பங்கை வகித்தார்கள். அடுத்ததாக காங்கிரஸ் உடைய அமைப்பில் வந்து சேர்ந்து தன்னையே வந்து அர்ப்பணித்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கிறது. காந்தியினுடைய தலைமையின் கீழும் வந்து கிறிஸ்தவர்கள் பங்களித்தார்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்குது. வரும் நாட்களில் யாரெல்லாம் தனிநபர் போராட்டங்களில் குதித்தார்கள் அல்லது ஒன்றிணைந்த போராட்டங்களில் குதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.